நம்ம கன்னத்துல குத்திக்கிற அந்த அழகு முருகனுடைய வேல் வடிவத்துல இருக்கும். அந்த வேல் நம்மளோட அறியாமையை அழிச்சு ஞானத்தை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக தெரிஞ்சாலும் அந்த பக்தர்களுக்கு ஒரு விதமான ஆன்மீக பரவசம். அவங்க அந்த நேரத்துல இறைவனோட ஒன்றி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வழி பெருசாக தெரியாது. இந்த பங்குனி உத்திரம் நாளானது ஏன் இந்த நாள் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் முக்கியம்னா, புராணப்படி அன்னைக்கு தான் சிவன் பார்வதி, ராமர் சீதைன்னு எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு. அதனால இந்த நாள்ல முருகன் கோவில்ல நடக்கிற திருமண வைபவங்களை பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட தீரும். கல்யாணம் தள்ளி போறவங்க வேண்டிக்கிட்டா சீக்கிரம் கைகூடும். பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் கூட ஒன்னா சேர இது ஒரு அருமையான தினம். குலதெய்வ வழிபாடும் முருகனும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, குருவை தொழுதாலும் குலதெய்வத்தை தொழணும்னு. பலருக்கு முருகன் தான் குலதெய்வம். வருஷம் முழுக்க கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த பங்குனி உத்திரத்தப்ப குலதெய்வ கோயிலுக்கு போறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க சொந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் முருகனையும் குலதெய்வத்தையும் ஒன்றாக பிரார்த்தனை செய்வாங்க. அன்னைக்கு செய்யற அன்னதானம் முருகனுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு நண்பர்களே. பசியோட வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருக்கிற திருப்தியே தனி. இன்னைக்கு பங்குனி உத்திரம்ங்கிறது வெறும் ஆன்மீக விழாவா மட்டும் இல்லாம ஒரு ஒற்றுமைக்கான விழாவாக மாறிடுச்சு. ஜாதி மதம் கடந்த லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதும் தண்ணீர் பந்தல் போடுறதும் நிஜமான மனிதாபிமானம். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற காலத்துல இந்த மாதிரியான பயணங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸையும் புது எனர்ஜியும் கொடுக்குது. இது நம்ம பாரம்பரியத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாலமாகவும் இருக்குது. என்ன நண்பர்களே, பங்குனி உத்திரத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வெறும் பக்தி மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களுடைய அறிவியலும் ஒற்றுமையும் கலந்த ஒரு மாசான திருவிழா. இந்த வருஷம் நீங்க பழனிக்கோ இல்ல உங்க ஊர் முருகன் கோயிலுக்கோ காவடி எடுத்துட்டு போறீங்களா? இல்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பங்குனி உத்திர அனுபவம் எது? அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்க கமெண்ட்ஸை படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. முருகனின் அருள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும்.